அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஹல்காம் தாக்குதலில் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவது குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனையில் ஈடுபடுகிறார். அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி வருகிறார். பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவது குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் தொடங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி மூலமாக தற்போது தொடர்பு கொண்டு பேசி வருகின்றார். ஏற்கனவே நேற்றைய தினமே உள்துறை மாநிலங்களுக்கும் ஒரு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்கள் குறித்த விவரங்களை உடனுக்குடன் சேகரித்து அவர்களை வெளியேற்றுவதற்கான பணிகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநில அரசுக்கும் உள்துறை மூலமாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரடியாக தொடர்பு கொண்டு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அந்த அறிவுறுத்தலை வழங்கி வருகின்றார். பாகிஸ்தானியர்கள் மருத்துவ காரணங்கள் உட்பட எந்த நோக்கத்திற்காக இந்தியாவிற்கு உள்ளே வந்திருந்தாலும் உடனடியாக அவர்களை நாடு கடத்த வேண்டும் என்று இந்த அழைப்பின் பொழுது அமித்ஷா அவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றார். பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் பல காரணங்களுக்காக வந்திருக்கின்றார்கள். மருத்துவத்திற்காக, கல்விக்காக, அது மட்டுமல்லாமல் வணிக நோக்கங்களுக்காக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருடைய விசாவும் அந்த 29ஆம் தேதிக்குள் முடித்து விடக்கூடிய வகையிலே அவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் அட்டாரி வாகா எல்லை அந்த பகுதியும் மூடப்பட்டிருக்கின்றது. நடந்து வருவதற்கோ அல்லது வானில் பறந்து வருவதற்கோ எந்த விதமான வழியும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் விசாவும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் உடனான நிலவழி தொடர்புகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தில் தங்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றனவா, அந்த விவரங்கள் அடிப்படையில் அவர்களை வெளியேற்றுவதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தற்பொழுது உள்துறை அமித்ஷா அவர்கள் பேசி வருகின்றார். இதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் மாநிலங்களில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பான விவரங்களை உள்துறை அமைச்சகத்திற்கும் வழங்கி வருகின்றார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களின் எண்ணிக்கை என்ன, அவர்கள் எந்த காரணத்திற்காக இந்தியாவிற்குள் வந்தார்கள், எவ்வளவு நாட்கள் இருக்கின்றார்கள் போன்ற விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. உடனுக்குடன் அவர்களை நாடு கடத்துவதற்கான, அதாவது இந்தியாவை விட்டு வெளியில் அனுப்புவதற்கான பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அது தொடர்பான விவரங்களை கேட்டறிவதற்காக தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி மூலமாக அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் தொடர்பு கொண்டு பேசி வருகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.